அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். நாங்கள் தெலுங்கானா வந்துட்டோம். தமிழ்நாட்டிலேருந்து தெலுங்கானா வந்தாச்சு. நாங்கள் எப்போவுமே ட்ரெயினில் தான் போவோம் வருவோம். சில டைமில் பஸ்ஸில் போனது உண்டு. அந்த மாதிரி இந்த வாட்டி சியாமலி ட்ராவல்ஸில் புக் பண்ணி ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தோம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இந்த பஸ் எங்களுக்கு. 16 மணி நேரம் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டைமுக்கு டிஃபனுக்கு நிறுத்தினாங்க, டைமுக்கு டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு நிறுத்தினாங்க, டைமுக்கு வாஷ்ரூம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை வாஷ்ரூம்க்கு நிறுத்தினாங்க. சில பஸ்ஸுங்க டைமுக்கு நிறுத்துவாங்க, சட்டுன்னு எடுத்துருவாங்க. நாங்கள் சாப்பிடாம வண்டி ஏறினதும் உண்டு. இந்த ட்ராவல்ஸை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. சபை பராத்துக்கு மொதல் நாள் வீடு வந்து சேர்ந்தாச்சு ஹாப்பியாக. டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளையில் டீப் க்ளீனிங் பண்ணணும். அப்போது லாண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா பில்லோ கவர், பெட் கவர், விண்டோ ஸ்க்ரீனு எல்லாம் இருக்குதா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோடு ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் 2 லோடு பக்கம் இருக்குது லாண்ட்ரி. அது இல்லாமல் கிச்சனில் எனக்கு சமைக்கிற வேலை இல்லை. அதனால் இந்த டாஸ்க் இருக்கிறதுனால எனக்கு சமைக்கிற வேலை இல்லை, வெளியே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பேஸ்கெட் சும்மா உட்காந்துருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஜி காலையில் கடைக்கு போகும்போது என்னென்னலாம் தேடுவாங்களோ அந்த பொருள்லாம் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட போகிறேன். காணா போடுறது அவங்க வேலை, தேடி எடுக்கிறது நம்ம வேலையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், எந்த இடத்துல வச்சோம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்காது. பார்த்திங்கன்னா தேடி எடுக்கிறதுலே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து வந்து பைக் சாவி, இது அடிக்கடி காணான்னு தேடுவாங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இருந்தால் இது ஒரு சின்ன டிப்பாக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க வெளியே போகும்போது நம்மளை டென்ஷன் படுத்தாமல் அவங்க டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுற மாதிரி இருக்கும். பைக் சாவி பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பைக்லேயே தான் இருக்கும், அதை விட்டுட்டு வந்துடுவாங்க. மறுநாள் காலையில் வீட்டுக்குள்ளே தேடுவாங்க, நானும் சேர்ந்து தேடுவேன் பாருங்கள், அது இன்னும் தமாசாக இருக்கும். அடுத்து கபோர்டில் இருக்கிற துணிலாம் தேவையானது வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். என்ன சொல்ல, ஜியோடது, என்னோடது, மகளோடது எல்லாமே ஒரு பாக்ஸ் நிறையா சேர்ந்துருச்சு. வருஷம் வருஷம் வந்து இப்படி தான் சேரும். அதை வந்து நான் பேக் பண்ணி எத்தீம்கானாக்கு கொடுத்துருவோம். நாங்கள் ஊரில் இருந்தால் வீட்டை தேடி வருவாங்க, கொடுப்போம். இங்கே அப்படி கிடையாது, நம்ம தான் அவங்கள தேடி போகணும். கொஞ்ச நாளைக்கு அவங்களும் போடுற மாதிரி தான் நம்ம துணி கொடுக்கணும், ரொம்ப பழசாக கொடுக்கக்கூடாது. அடுத்து டின்னர் டைமும் வந்துருச்சு. ஜி வாங்கிட்டு வந்துட்டாங்க, டின்னருக்கும் சஹருக்கும் சேர்த்தியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சமைக்கிறது வந்து ஒரு கலை தான், ஆனால் அது சீக்கிரமாக முடிச்சிடலாம். 1 ஹவர் 2 ஹவரில் முடிச்சிடலாம். இந்த வீடு க்ளீன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சமைக்கிற வேலை இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அதுதான் எனக்கு தெரியல, உல்ட்டாவாக இருக்கும். சமைக்கிற வேலை வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் எடுத்துக்கும். வீடு க்ளீன் பண்ணுறதும் ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கும். ஒன்று அது டீப் க்ளீனிங் போகும்போது இன்னுமே சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ டைம் எடுத்துக்கும். என்னை கேட்டால் சமைக்கிறது ஈஸி, க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சஹர் சாப்பாடு என்ன வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜி மஷ்ரூம் மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் மசாலாவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சஹர் சாப்பாட்டுக்கு மசாலா சேர்த்தவே கூடாதுங்க. ஜீரா ரைஸ்க்கு மஷ்ரூம் மஞ்சூரியன் அருமையாக இருக்கும். இதுதான் எங்களோட சஹர் சாப்பாடு. சஹருக்கு எழுந்திரிச்சு இந்த சாப்பாடை ரீஹீட் பண்ண போதும். நைட் டின்னரும் சஹர் சாப்பாடும் ரெடியாக இருக்கா டேபிளில். அடுத்து எங்களோட பெட்ரூம் க்ளீன் ஆயாச்சு. அடுத்து என்னுடைய மக ரூமில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் கொண்டு வந்த லக்கேஜெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன் நம்ம ரூமில். ஏன்னா நாளை கழித்து தான் அந்த லக்கேஜெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி எடுக்கணும். அதனால் அதை அப்படியே லாக் பண்ணிடலாம். இந்த ரூமில் எனக்கு வேலையும் இல்லை. அடுத்து ஹால். ஏன்னா எனக்கு என்ன ஒரு ஹாப்பினா, ஹெல்ப்க்கு ஆள் இல்லாமல் நானாக க்ளீன் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. சோஃபாலாம் நகர்த்தி வச்சு தட்டி மாப் போட்டு எல்லாம் எடுத்து, இந்த லாண்ட்ரியில் துணியில் பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லாண்ட்ரியில் துணி இல்லாதது எல்லாம் க்ளீனாக, எனக்கு மறுநாள் ஃபுல் எனக்கு ரெஸ்ட்டு தான். அந்த அளவுக்கு நான் டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. கிச்சனுக்கு 1/2 நாள் தேவைப்பட்டது எனக்கு. மொத்தத்தில் அந்த நைட்டு 10 மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டேன். காலையில் ஆரம்பித்து 10 மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்த நாள் இஃப்தாருக்கு ஆரஞ்சு பழமும் பேரிச்சம்பழமும் தண்ணியும் எடுத்து வச்சுருந்தேன். நான் மட்டும்தான் நோன்பு திறக்கிறதுனால எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்தது பாருங்கள். காலிங் பெல் அடித்தோடனே போய் பார்த்தோம்,
ஸ்விக்கியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளே ஆர்டர் பண்ணலையே, இது யார் ஆர்டர் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பேர் கேட்கும்போது நசீஹான்னு சொன்னாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறா இஃப்தாருக்கு. ப்ரௌனியும், அடுத்து பார்த்திங்கன்னா சாண்ட்விட்சில் பன்னீர் சாண்ட்விச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எந்த கடையில் வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதும் அவள் தெரிஞ்சு வச்சுருக்குறா. நேற்று ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா எல்லோரும், இஃப்தார் ஸ்நாக்ஸ் அதுதான் இது. ப்ரௌனியும் பன்னீர் சாண்ட்விச்சும் நல்லா இருந்தது. தேங்க்யூ நசீஹா. அதோட சியாமலி ட்ராவல்ஸ்காரவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிஸ்கெட் பாக்கெட், லேயர் கேக், அடுத்து கடல பர்ஃபி. இதில் இருந்த எல்லா ஐட்டமே நல்லா இருந்துச்சுங்க. வெட் டிஷ்யூ, ட்ரை டிஷ்யூ, இதெல்லாமல் 3 டால் பேக்கெட்டும் இருந்துச்சு. அதை நான் சாப்பிட்டேன். 2 பாக்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பாக்ஸு பஸ்லேயே காலி பண்ணிவிட்டோம். இன்னொரு பாக்ஸ் நான் இஃப்தாருக்கு எடுத்துக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.